டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வழிகாட்டி நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை 10:05 மணிக்கு நம்முடைய டிடி தமிழில் இந்த நிகழ்ச்சியில் மத்திய அரசினுடைய பல்வேறு செயல் திட்டங்கள் குறித்தும் அல்லது மத்திய அரசு சார்ந்த நிறுவனங்கள் மூலம் என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கிறது போன்ற விஷயங்களும் அதனுடைய செயல்பாடுகள், அதாவது எப்படி அவங்க இயங்குகிறாங்க, அந்த இயக்கத்தின் மூலம் மக்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கிறது என்பது போன்று பல்வேறு விஷயங்களை நாம் விவாதித்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு இப்போது மே மாதம், இன்னும் ஒரு வாரத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குது மக்களுக்கு. ஒரு இன்சூரன்ஸை குறித்து தான் நம்ம பேச போகிறோம். ஒரு காப்பீட்டு திட்டம். இது ஒரு இறந்த பிறகு அந்த குடும்பத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒரு லாபம். அதாவது ஒரு அடித்தட்டு மக்கள், ஒரு சாமானிய மக்கள், ஒரு தினந்தோறும் உணவுக்கே வழி இல்லை, கூலி வேலை செய்து தான் சம்பாதிக்கணும். ஆனால் நாம் இறந்த பிறகு இந்த குடும்பம் அனாதையாக விடப்படும் பொழுது ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஆதாரம் அவர்கள் கிடைக்க வேண்டும் என்று யாராவது நினைத்தால், ஒரு நாளைக்கு ₹1.25, அதாவது வருடத்திற்கு 436 ரூபாவை ஒரு குடும்பத் தலைவரோ அல்லது குடும்பத்தில் 18 வயது தாண்டியவர்கள் யாராக இருந்தால் இந்த இன்சூரன்ஸை எடுத்தால் அதற்கு அந்த குடும்பத்திற்கு உங்களுக்கு பிறகு ஒரு 2 லட்சம் ரூபாய் உடனே கிடைக்கும். இதுதான் அந்த ஜீவன் ஜோதி காப்பீட்டு திட்டம். இது மத்திய அரசினுடைய திட்டம். சிறப்பாக ஏழ்மை நிலையில் இருப்பவர்கள், அடித்தட்டு மக்கள் கொண்டு வரப்பட்ட திட்டம். இந்த திட்டம் எப்படி செயல்படுகிறது, யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு பல விஷயங்கள் இன்றைக்கு பேச போகிறோம். நம் நிலையத்திற்கு வி.கே. வெங்கடேஷ், பாஜகவினுடைய மாநில கலை கலாச்சார பிரிவினுடைய செயலாளர், சமூக செயற்பாட்டாளர் வெங்கடேஷ் வந்திருக்காங்க. அவரை நாம் சந்திப்போம். வணக்கம் வெங்கடேஷ். வணக்கம் சார். அதாவது வாரம் நாம் இந்த மத்திய அரசுடைய திட்டங்கள், அது இல்லாமல் பப்ளிக் செக்டர், இப்போ எல்ஐசி, பேங்க்ஸ் போன்ற நிறுவனங்களில் பல்வேறு மக்களுக்கு பயனுள்ள சில திட்டங்கள் இருக்குது. சில ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பெனிஃபிஷரிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப தினந்தோறும் ஒரு 200-300 ரூபா சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு தான் பெரும்பான்மையான இந்த திட்டங்கள் பயன்படுகிறது. நம்ம பெரிய லெவலில் இருக்க விடுங்க, ஏன்னா அவங்கெல்லாம் செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்காங்க, தன்னிறைவாக இருக்காங்க. ஆனால் சில பேருக்கு ஒரு மருத்துவமனைக்கு போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ அல்லது ஒரு பேங்க்குக்கு போய்ட்டு அங்கே ஒரு லோன் எடுத்து சிறு வியாபாரம் செய்கிறதோ பெரிய ஒரு சவாலாக இருக்கிற காலகட்டத்தில் மத்திய அரசு பல சீரிய திட்டங்களை அவர்களுக்காகவே செயல்படுத்தியிருக்கு. இப்போ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த ஜீவன் ஜோதி காப்பீட்டு, அதாவது லைஃப் இன்சூரன்ஸ், அந்த திட்டம் பெரும்பான்மை இது பாரத பிரதமர் அறிமுகப்படுத்தி பல வருடங்கள் ஆகிறது. இருந்தாலும் கூட இன்னும் இது இந்த ரீச் தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது விழிப்புணர்வு. ஜீவன் ஜோதின்ற அந்த திட்டம், இந்த திட்டம் எப்படி பயன்படுகிறது, ரெண்டாவது அந்த திட்டம் பயன்படுறதை விட அது எவ்வளவு எளிமையானது. ஏதாவது ஒரு சாதாரணமாக ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் கூட அவனால் கூட அஃபோர்டபிலிட்டி இருக்குது, சம்பாதிக்காதவங்களால கூட முடியுன்ற நிலவுக்கு தான் அந்த ஸ்கீம் இருக்குது. கண்டிப்பாக அதை குறித்து சொல்லுங்களேன். ஜீவன் ஜோதி யோஜனா இந்த திட்டம் உங்களுக்கு இது ஒரு காப்பீட்டு திட்டம் தான். இப்போ காப்பீட்டு திட்டம்னா நான் முன்னாடி சொன்ன பதிவு தான் நினைவுட்டு விரும்புகிறேன். எல்லாருமே காப்பீடுன்னு என்ன பண்ணுவாங்க, எல்ஐசி தான் காப்பீடு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க நிறைய பேர். எல்ஐசியும் காப்பீடு தான், அதுவும் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் தான் நடக்குது, மாற்று இல்லை. ஆனால் அதை மாதம் கட்டணும், இல்லை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கட்டணும், 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கட்டணும், இல்லாட்டி 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டணும், கட்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தோன்னா அதுக்கான பெனிஃபிட் கிடைக்கின்றப்ப இவ்வளோ பெரிய சேமிப்பை லோயர் மிடில் கிளாஸு அடித்தட்டு மக்களால் ஒதுக்க முடியாது. அது சொன்னப்பறம் அவன் கடந்து போயிடுறான். எது வேணாலும் நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கலாம், எந்த இது நமக்கு தேவையில்லை, கவர்மெண்ட் கொடுக்குறது எதுவுமே நமக்கு தெரியல, இதை சொல்லி விளக்கப்படுத்த முடியல, யாரை போய் காண்டாக்ட் பண்ணணும்னு தெரியல, எப்படி இதை போட்டால் நமக்கு வரும்னு தெரியலன்ட்டு இந்த மாதிரியே இருக்கிறதுக்கெல்லாம் இவங்களுக்கு தடையாக இருந்தது. என்னென்னா, மோடிஜி அவர் கவர்மெண்ட்டோடைய நீங்கள் எந்த திட்டத்தை பயனாளியாக நீங்கள் ஆகணும்னா முதல் தகுதி உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு. ஆமாம், போன நேர்காணலில் நம்ம பேசணும். ஜன்தன் ஒன்று கொண்டு வந்துட்டு யாராக இருந்தாலும், இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமகனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும், இந்தியாவில் நீங்கள் பிறந்துட்டிங்கன்னா 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிச்சுன்னா முதல் பிரதான வேலை உங்களுக்கு நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிடுங்க. 0 நில் பேலன்ஸில் உங்களுக்கு ஜன்தன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டார். 2014 கொடுத்துட்டார். இது 2015 மே 9 தான் இந்த ப்ரோக்ராமை ஆரம்பித்தாங்க. இது என்னென்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய காப்பீடை பற்றி தெரியாத ஒரு சாமானிய மக்களுக்கு காப்பீடை வழங்குவது தான் இதோட பிரதான நோக்கம். ஆயில் காப்பீடுனா என்னன்னே தெரியாது. இப்போ நிறைய பேர் கிராமத்தில் பல வண்டிகள் ஓட்டுறாங்க, இன்னும் டிராக்டர் கூட ஓட்டுறாங்க, விவசாயம் செய்கிறவங்க டிராக்டர் ஓட்டுறாங்க, ஏதோ ஒரு விபத்தான கூட இறந்து போயிடுறாங்க, 2 வீலர்ஸ் ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறாங்க, இன்னும் நிறைய வாகனங்களை ஓட்டிகிட்டு இருக்கப்ப இது நம்ம சேஃபாக இருக்கிறோமா அப்படின்றது தெரியாது. பட் இந்த திட்டத்தில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னால், முதல்ல இந்த திட்டத்துக்கும் மற்ற காப்பீட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா, சில காப்பீடு நீங்கள் போய் எடுத்திங்கன்னா, நான் பெயர் குறிப்பிட விரும்பலை,
ஒரு குறிப்பிட்ட இதெல்லாம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் வந்து தீக்குளிச்சு நீங்களே சூசைட் பண்ணிக்கிட்டால் பண்ண முடியாது. திடீர்னு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டுருச்சு, இயற்கை பேரிடர் ஏற்பட்டுச்சு, பண்ண முடியாது. வெள்ளம் ஏற்பட்டுடுச்சு, பண்ண முடியாது. நீயே சூசைட் பண்ணி செத்துக்கிட்டா பண்ண முடியாதுன்னு ஒரு சில கேட்டகரி வச்சுருப்பான். ஆனால் இந்த பிஎம் ஜீவன் ஜோதி யோஜனாவில் நீங்கள் வெள்ள பாதிப்பு ஏற்படுத்தாலும் நீங்கள் வந்து பயன்படலாம். நிலநடுக்கத்தால் நீங்கள் இறந்தாலும் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். நீங்கள் சூசைட் பண்ணி இறந்தாலும் பெனிஃபிட் கிடைக்கும். உங்களை யாரோ கொண்டுட்டாங்க, நீங்கள் கொலை செய்யப்பட்டீங்க அப்படின்னாலும் பெனிஃபிட். இது முதல்ல டிஃப்ரெண்ட்டை சொல்லிடணும். நம்ம இந்த டிஃப்ரெண்ட் வந்து மற்றவங்களோட இது நமக்கு அப்போ மரணம் ஏற்பட்டால் உண்டு. அது எந்த வகையில் மரணம் உண்டு. இது ஏன் அப்படி வச்சுறாங்க அப்படின்னா, ஒருத்தர் பாலிசின்னு எடுத்துட்டாங்கன்னா அந்த பாலிசியோட வேல்யூ வந்து 436 ரூபா தான் வருஷத்துக்கு வெறும் 436 ரூபா. ஒரு நாளைக்கு நீங்கள் இப்போ என்ன செலவு பண்ணால் வெறும் ஒரு நாளைக்கு 1.25 ரூபா செலவு பண்ணால் உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆயுள் காப்பீடுக்கான பாலிசி உங்களுக்கு கிடைக்கும். அந்த குடும்பத்திற்கு பாதுகாப்பு. ஆமாம். இப்போ இந்த இதை வந்து எப்படி போடணும் அப்படின்னா, இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் வந்து அதாவது ஜூனில் மட்டும் தான் இது ஓப்பன் பண்ணோம். மே 31 அது முடிவடைஞ்சிரும். ஜூன் 1 தான். ஆமாம். இப்போ எதுக்கு இந்த கால வரையறை சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஏப்ரலில் ஓப்பன் பண்ணுறாரு, எனக்கு ஒரு வருஷம் அடுத்த ஏப்ரலில் அது கிடையாது. ஜூன் 1 தான் வருது. ஜூன் 1 to மே 31. நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே 45 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அது இன்னும் ஒரு வாரம் இருக்குது. இப்போ பண்ணலாம், வாய்ப்பு பண்ணலாம், இப்போ கூட பண்ணலாம். நீங்கள் இப்போ ஜூன் 1ஆம் தேதி நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா 2ஆம் தேதி உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதுக்கு பெனிஃபிட் வருமானா வராது. நீங்கள் வந்து ஆக்டிவேட் ஆனதுலேருந்து 45 டேஸ் கழிச்ச பிறகு தான் இது வந்து ஆக்டிவேட். 1.5 மாதம் கழிச்சு தான் இது பாலிசி ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி வந்து நீங்கள் இடையில போட்டாலும் மே 31 அது முடிஞ்சிடும். இப்போ ஒரு வருஷம் போட்டோம், எனக்கு அடுத்த வருஷத்துக்கான டேட் இருக்குது, ஏப்ரலில் போட்டோம், அடுத்த ஏப்ரல் வரை இருக்குன்னா கிடையாது. மே 31 எல்லா பாலிசியும் க்ளோஸ் முடியும். ஸோ இதனால் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த டைம் கோடு தெரியாமல் நிறைய பேர் போய் மாட்டிப்பாங்க. இது வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் மாதிரி தான். ஆமாம். அதாவது அந்தந்த ஆண்டுக்கு உங்களுக்கு அந்த பாதுகாப்பு உண்டு. ஆனால் வந்து இந்த டைம் கோடும் டேட்டும் ஏன் தெரியாமல் பண்ணுறாங்கன்னா, போனோன்னா பணத்தை கட்டிடுறேன் எனக்கு போட்டுருங்க அப்படின்னா, இப்போ ஜூன் 1ஆம் தேதின்றது பார்த்தீங்களா, ஏப்ரல்லே நீங்கள் போட்டு ஜூன் 1ஆம் தேதி ஒரு வருஷத்துக்கு முடிஞ்சிடும். திருப்பி நீங்கள் அவங்களுக்கு தெரியாதுன்னா நீங்கள் நம்ம ஏப்ரல் தானே போட்டோம், நம்ம ஏப்ரல் மேலே தானே போட்டோம், அடுத்த ஏப்ரல் மேலே தான் கட்டணும் அப்படின்னா அந்த பாலிசி ஆக்டிவேட்டில் இருக்காது. இது பெஸ்ட் வந்து ஜூன் 1 இதுதான் அந்த டைம் வச்சுருக்காங்க. ஜூன் 1 நீங்கள் முன்னாடி நீங்கள் போட்டிங்கன்னா அதுலேருந்து 45 டேஸ் கழிச்சு நீங்கள் பெனிஃபிட் ஆகலாம். அதேமாதிரி மே 31 அது க்ளோஸ் ஆகிடும். அப்போ ஒருத்தர் 46வது நாள் விபத்து ஏற்பட்டோ உடனே கிடைக்கும், அல்ல ஏதோ ஒரு வகையில் மரணம் ஏற்பட்டோ, ஒரு பாம்பு கடித்தோ, இப்போ வயலில் போகிறார் ஒரு பாம்பு கடிச்சாலும் இருக்குது, அந்த குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் உடனே. ஆமாம். என்ன பண்ணணும்னா பாலிசியோடைய காப்பி எடுத்துக்கணும். அது வந்து ஆன்லைன்லேயே பிரிண்ட், அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் நாமினி போட்டு, நீங்கள் பாலிசி போட்டோம் நாமினி போடுவீங்க, அந்த நாமினி எடுத்துக்கணும். நாமினிக்கு உள்ளவங்க நேராக போய் பாலிசி காப்பி, உங்களோட ஆதார் கார்டு, அவங்களோட பேங்க் பாஸ்புக் எடுத்து டெத் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து 30 நாள் கழிச்சு அவருடைய அக்கௌண்ட்டில், அந்த நாமினி அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகும். எதுவுமே கேஷ் கிடையாது. 2 lakhs நேரடியாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு 30 நாள் டைம் டியூரேஷன் வச்சுருக்காங்க. டெத் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு ஆதாரம், அந்த பாலிசியோட ஜெராக்ஸ், அது கூட ஆன்லைனில் நம்பர் போட்டால் ஜெராக்ஸ் வேணும்னு கூட அவசியம் இல்லை. ஆன்லைனில் நீங்கள் இந்த பாலிசி நம்பர் போட்டாவே ஆன்லைனில் வந்துடும். இதெல்லாம் கரெக்டாக சரி பார்க்கப்பட்டு நாமினி இவங்க தான் கரெக்டான ஆளுன்னு சொல்லி கவர்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி இவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதிலிருந்து 30 நாள் அவருடைய நாமினியோட அக்கௌண்ட்டில் அது கிரெடிட் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் எங்கேயுமே வந்து யாரும் இடைத்தரகளில் வந்து நான் இப்படி பண்ணி கொடுத்துட்றேன், நான் உங்களை அப்படி மாற்றி கொடுத்துட்றேன், ஒரே நாளில் வாங்கி கொடுத்துறேன்னு சொல்கிறத நம்பாதீங்க. நான் வாங்கி கொடுத்துட்றேன். ஆமாம், நம்பாதீங்க முதல்ல. அதனால தான் டேட்டை நான் திருப்பி மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்களும் நீங்கள் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நம்ம நிகழ்ச்சியை பார்த்து நிறைய பேர் இதை போய் கேட்குறாங்க. சார் எனக்கு அந்த பாலிசி கொடுங்க, சார் எனக்கு அந்த திட்டத்தை பற்றி சொல்லுங்கள், சார் எங்களுக்கு இந்த மாதிரி திட்டம் மோடிஜி அவர்கள் அறிவிச்சிருக்காங்களே, எங்களை சேர்த்துக்கங்க. ஆயுஷ்மான் பாரத்னது 5 லட்சத்துக்கு மேலே இப்போ 70 வயசு கடந்தவங்களுக்குலாம் 5 லட்சம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களே, எங்களுக்கு கொடுங்க. இது வந்து இந்த அவேர்னஸை கொண்டு போய் சேர்க்கணும் தான் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி வழிகாட்டு நிகழ்ச்சியோட நோக்கம். இந்த அவேர்னஸை கொண்டு போய் சேர்க்குறோம். அதனால தான் இந்த டைமை தெளிவாக சொல்கிறோம். நீங்கள் வந்து ஜூன் 1ன்றதை ஏன் திருப்பி வலியுறுத்துறோன்னா, நீங்கள் எல்லா பாலிசி மாதிரி இந்த பாலிசியை எடுத்துக்க முடியாது. இப்போ போட்டுவிட்டோம் நம்ம அடுத்த வருஷம் வந்துடும் நினைக்க முடியாது. ஏன்னா போட்டுவிட்டு வரலன்னா நீங்கள் என்ன கவர்மெண்ட் திட்டுவீங்க, நாங்கள் போட்டோம் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா இது மைனூட்டான விஷயங்களை உங்களுக்கு யாரும் எடுத்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது எங்கே போய் எடுக்க போகிறீங்க? போஸ்ட் ஆஃபீஸில் எடுப்பீங்க, பொதுத்துறை வங்கிகளில் எடுப்பீங்க, தனியார் வங்கியில் எடுப்பீங்க. அவங்க போயிட்டு சொன்னவொன்னே டெபிட் பண்ணி கையில் கொடுத்து அமைச்சிருவோம். அவன் இதை பற்றி ஃபுல்லாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம குறை சொல்ல விரும்பல. இப்போ ஒரு பாலிசியை பற்றி சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு எல்ஐசியில் போய் ஒரு பாலிசி எடுக்கிறீங்கன்னா, அந்த எல்ஐசியில் பாலிசி எடுக்கிற அவருக்கு வந்து தொடர்ந்து நீங்கள் கட்டுற பிரீமியம் மூலம் ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு பணம் வர்றதுனால உங்களை அவர் வந்து ஒரு கோல்டு மாதிரி பாதுகாத்து முகவர்களில்
உங்களை ஒரு கோல்டு மாதிரி பாதுகாத்துப்பாரு. அவர் சொல்லிடுவார் எல்லா விஷயங்களும். சார் இவ்வளோ கட்டுறீங்க, இவ்வளோ போகும், இந்த வருஷம் எடுத்திங்கன்னா இவ்வளோ கிடைக்கும், இவ்வளோ பெனிஃபிட் ஆவீங்க, இதுக்கு இந்த கமிஷன் போக இவ்வளோ வருன்றதை ஒவ்வொரு முறையும் உங்களே அலாட் பண்ணிகிட்டே இருப்பார். ரெண்டாவது நீங்கள் கட்டலனாலும் உங்கள் வீட்டு முன்னாடி வந்து நின்றுவார். ஏன்னா அவருக்கு லாஸ் ஆகிடும். சார் என்ன சார் நீங்கள் கட்டாமல் இருக்கீங்க, 3 மாதம் ஆயிடுச்சு சார், ப்ரீமியம் பே பண்ணுங்க சார் அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் வந்து இதில் இல்லை. அதனால அவங்க ஆர்வம் காட்டுறாங்க. அதனால இதில் இல்லை. ரெண்டாவது வந்து இதுக்கு டார்கெட்டும் இல்லை. நல்லா தயவு செய்து புரிஞ்சுக்கணும், இதுக்கு டார்கெட்டும் கிடையாது. டார்கெட் இல்லாதனால இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் போயிட்டீங்கன்னா அந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய மேனேஜர் வந்து நீங்கள் கம்பல்சரி ஜீவன் ஜோதி யோஜனா திட்டத்தின் கீழே ஒரு 100 பேரை போடணும் அப்படின்னு ஒரு டார்கெட் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணா அப்போ அவங்க மேனேஜர் இறங்கி வேலை செய்வார். ஆனால் இது டார்கெட் கிடையாது. ஸோ எந்த இடத்துலையும் வந்து யாரும் உங்களுக்கு பெரிய லெவலாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதனால தான் முன்னாடி சொன்ன பதிவை நினைவிட்டு விரும்புகிறேன். இதுவரையும் காப்பீடே என்னவென்று தெரியாதவர்களுக்கான காப்பீடு தான் அது. காப்பீடே என்னன்னே தெரியாது. எங்களுக்கு அது வரைக்கும் போனதே இல்லைங்க, பேங்க் போனதில்லை. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி பேர் ஜன்தனில் இணைஞ்சிருக்காங்கன்னா இந்த 50 கோடி பேரும் இன்னைக்கு மோடி கவர்மெண்ட் 2014 வந்த பிறகு தான் பேங்க்குன்னு என்னன்னே தெரியுது. ஒரு பேங்க்கில் போனால் ரூபே கார்டு தருவாங்க, நமக்கும் ஒரு செக் புக் தருவாங்க, நமக்கும் ஒரு அக்கௌண்ட் இருக்குது, நம்மளுடைய பணம் வந்து ஆன்லைனில் நம்ம டிஜிட்டல் பேமெண்ட் நம்ம பணத்தை வந்து ஜிபே பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் அவேர்னஸில் கொண்டு வர மாதிரி தான் அவங்களுக்கான இந்த திட்டம் தான் இது. இல்லை இப்போ நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி சில காட்சிகள்லாம் நம்ம பார்க்குறோம் அன்றாட வாழ்க்கை சமூகத்தில். இந்த அடித்தட்டு மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அந்த ரோடு ஓரமாக குடிசைகள் போட்டிருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 2 டீ 3 டீலாம் குடிப்பாங்க. ஒரு டீ மினிமம் 12 ரூபா வச்சுங்க, 36 ரூபா. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு 1.25 ரூபா போட்டால் அந்த குடும்பத் தலைவர் சொல்கிறேன், அல்லது வளர்ந்த மேஜர் சன்னாக இருக்காருன்னு வச்சுங்களேன், அவங்க ஒரு கூலி வேலை செய்வாங்க. ஒரு வண்டி இழுக்கிறது, மூட்டை தூக்குறது, அப்புறம் இந்த பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போவாங்க இந்த லாஜிஸ்டிக்ஸில். ஆனால் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த வீட்டில் வந்து ஒரு இறப்பு ஏற்பட்ட உடனே பார்த்திங்கன்னா அந்த பாடி எடுக்கிறதுக்கு அந்த ஈம சடங்கெல்லாம் செய்கிறதுக்கே ஒரு 10,000 கடன் வாங்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு இது தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, இந்த 2 லட்சம்ன்றது எவ்வளோ பெரிய விஷயமா இருங்க. ஒரு 30 நாளில் திருப்பி அது கடனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இதுவும், ரெண்டாவது அடுத்து அவர் இல்லாத காலத்தில் இன்னொரு 6 மாதத்துக்கு தள்ளக்கூடிய கண்டிப்பாக இந்த பணம் உதவும். அந்த குடும்பத்தை நடத்த கண்டிப்பாக சஸ்டெயின் கிடைக்கும். இதில் இன்னொன்று குறிப்பிட்டு சொல்ல விரும்பணும்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள் 7 யூனியன் பிரதேசத்தில் குறிப்பாக இந்த ஜீவன் ஜோதி யோஜனா திட்டத்தை தமிழ்நாட்டில் இருக்கவங்க எடுத்தே ஆகணும். ஏன் அதை கட்டாயப்படுத்தி சொல்கிறேன்னா, இந்தியாவில் இந்தியா இருக்கக்கூடிய மாநிலங்களில் அதிகமாக ஆக்சிடெண்ட் நடக்கிற நம்பர் 1 மாநிலமாக தமிழகம் இருக்குது. ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. நம்ம நிதின் கட்கரி ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொல்கிறார், எப்படி வந்து தமிழ்நாடு வந்து அதிகமான கடனில் நம்பர் 1 இருக்கோ அதே மாதிரி அதிகமான ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுலையும் நம்பர் 1 இருக்குது. அதிகமாக தற்கொலை பண்ணுறதுலையும் நம்பர் 1 இருக்குது. தற்கொலை ஒரு காலத்தில் கேரளா இருந்துச்சு, இப்போ அதுக்கு நம்பர் 1. இப்போ தற்கொலைக்கும் உண்டு இந்த பாலிசி. தற்கொலைக்கு அதனால தான் அதை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். மற்ற மாநிலம் கம்பேர் பண்ணுறப்ப அதிகமான ஆக்சிடென்ட்ஸ் இங்கே இருக்குது, அதிகமான தற்கொலை இங்கே அதிகமாக இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய வீட்டில் வந்து 5 பேர் இருந்தாங்கன்னா 5 பேரும் வெறும் 436 ரூபா கட்டி 5 பாலிசி எடுத்துக்கிறது நல்லது. ஆனால் இதில் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, இது எப்படி சார் அங்கே வருஷம் போகிறது, எப்படி போய் கட்டுறது அப்படின்றதெல்லாம் ஒரு முகவரி இல்லை. நான் முன்னாடி சொன்ன முகவரி இல்லை, உங்களை ஃபாலோ பண்ண முடியாது, நீங்கள் யாரை போய் பார்க்கணுன்னு தெரியாது. இது எல்லாமே யாரையுமே நீங்கள் பார்க்கவே தேவையில்லை, எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். இப்போ அந்த ஜூன் 1ஆம் தேதிக்கு முன்னாடி உங்கள் அக்கௌண்ட்டில் 436 ரூபா அடுத்த வருஷமும் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிடும். இசிஎஸ் அப்படியே டெபிட் ஆகிடும். நீங்கள் போய் பேங்க்கில் போய் நின்று ரிமைண்ட் பண்ணலாம் அவசியமே கிடையாது. ஒரு ஃபார்மை கொடுத்துட்டா போதும் ஆரம்பத்தில். நீங்கள் ஒரு 10,000 15,000 இதுக்குன்னு போட்டு வச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை. 18 வயசுலேருந்து 55 வயசு உள்ள வரைக்கும் இதில் எடுக்கலாம். 55 வயசு மேலே உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ போனாலும் ஆட்டோமேட்டிக்காக வெளியே தள்ளிடும். அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் சிஸ்டமே டிஸ்குவாலிஃபை பண்ணி உங்களுக்கு வெளியே தள்ளிடும். 18 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் தான் நீங்கள் பெனிஃபிட் ஆக முடியும். நீங்கள் கட்டிக்கிட்டே வரீங்க, 55 வயசு வரை நீங்கள் இருக்கிறீங்க, 56 வயசு ஆயிடுச்சு பரவாயில்ல கட்டணும்னா உங்கள் பணத்தை திருப்பி அமைச்சிருவாங்க. இல்லை இப்போ எனக்கு இன்னொரு டவுட்டு, ஒரு சாமானிய மக்களுடைய நிலையிலேருந்து கேட்குறேன். சப்போஸ் நான் வந்து 18 வயசில் ஒருத்தர் போடுறாரு, 55 வயசு வரைக்கும் அவருக்கு எதுவுமே நடக்கலை, நல்லா இருக்கார், கடவுள் அதான் அந்த பாலிசி. இப்போ சில இடத்துல வீட்டுக்கு விழா விட்டால் அதுதான் மாதிரி தான் இதுவும். ஆமாம், 436 ரூபா நீங்கள் கட்டி உங்களுக்கு நல்ல கடவுள் புண்ணியத்தில் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த 436 ரூபா எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு திருப்பி வராது. அதுதான் கேட்குறேன். ஒரு வருஷத்தில் அது வெளியே போயிடும். ஏன்னா சில பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஊழியர்கள் வந்து CGASன்னு போடுவாங்க. அவங்களுக்கு எதுவுமே நடக்கலைன்னா அவங்க ரிட்டையர்மெண்ட் அப்போ வந்து ஒரு பல்காக ஒரு சின்ன வட்டி ஒன்று கிடைக்கும். உண்மை அது மாதிரி இருக்கான்னு? அந்த மாதிரி கிடையாது. அதுதான் நான் லாட்டரியோட உதாரணம். மோட்டர் வெஹிக்கிள் தான் ஆக்ட் தான் இதுவும். மோட்டர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் அந்த டைம் கோடு இருக்கிற வரையும் அந்த டைமுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்தால் உங்களுக்கு அதுல இருந்து 30 நாள் கழிச்சு உங்களுடைய நாமினிக்கு அவங்க அக்கௌண்ட்ல அந்த பணம் ஒரு ஷீல்டு. இது ஷீல்டு, இந்த வருஷம் ஒரு சேஃப் ஜோன்ல நீங்க இருக்கலாம். அதாவது நீங்க ஒரு பைக் எடுக்கிறப்ப நம்ம இன்னைக்கு ஏதோ ஒன்று ஆனாலும் நம்மளுடைய குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் இருக்கு கம்பல்சரி
லக்ஸரி இருக்குது, யார் ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் எந்த எஃப்ஐஆர் இல்லாமல் இன்னொன்று பதிவு செய்ய விரும்புகிறாங்க. நீங்கள் ப்ரைவேட் பாலிசி நீங்கள் போனீங்கன்னா வேறு பாலிசிலாம் நீங்கள் ஆக்ஷன் போலீஸ் என்கொயரி போகணும், எஃப்ஐஆர் காப்பி வேணும், போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் தற்கொலைன்ற சர்டிஃபிகேட் பண்ணணும், பெரிய ப்ராசஸ். இது அது வந்து இன்சூரன்ஸ் ஈஸியாக போட்டுடலாம், இதில் அது கிடையாது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நாமினி இருக்கணும், அதுதான் நான் முன்னாடியே பதிவு பண்ணிட்டேன். பாம்பு கடிச்சு இறந்தாலும் அவனுக்கு காசு, வண்டி மோதி இறந்தாலும் காசு, டிராக்டர் ஓடி கவுந்தாலும் காசு, வெள்ளம் வந்து செத்தாலும் காசு, நிலநடுக்கம் வந்தாலும் செத்தாலும் காசு. ஒன்லி திங் டெத் சர்டிஃபிகேட் தான். ஆமாம், டெத் சர்டிஃபிகேட் வரணும், பேங்க் அக்கௌண்ட், அந்த பேங்க் அக்கௌண்ட் ஆதாரோட இணைஞ்சிருக்கணும். அந்த நாமினியுடையது நாமினி வேணும். ஏன் ஆதாரோட இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ ஒரு வீட்டில் வந்து 4 அக்கௌண்ட் இருக்கும். நான் வந்து 436 4 கட்டிடுறேன், 4360 கட்டிடுறேன், எனக்கு 2 சொல்லிட்டு 4 8 லட்சம் ரூபா. அந்த மாதிரிலாம் தயவு செய்து குழப்புவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. ஒரு ஆதார் கார்டை இணைச்சிட்டீங்கன்னா ஒரு நபருக்கு ஒரு பாலிசி தான். அவருக்கு எந்த, ஏன்னா இதையும் சில புரோக்கரேஜாக சில கிராமங்களில் பண்றாங்க. சரி, இப்போ இப்படி ஒரு சீன் கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நம்மளே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக திங்க் பண்ணுவோம் வெங்கட். சப்போஸ் 18 வயது நிரம்பிய மகன் அல்லது 20 வயது மகனும் தந்தை 2 பேரும் வச்சுருக்காங்க, 2 பேரும் ஒரு விபத்தில் ஆயிடுறாங்க, 2 பேருக்கும் உண்டு இல்லை, உண்டு. அந்த அம்மா அடுத்த நாமினி யாரோ, அந்த நாமினி அவங்க அம்மா போட்டதெல்லாம் அவங்களுக்கு வித்துடலாம். ஒரு ஆதாருக்கு ஒருத்தருக்கு உண்டு. ஒரு ஆதாரை வந்து பேங்க் அக்கௌண்டோட இணைச்சிக்கிறீங்க, அந்த ஆதாரோட பேங்கோட இணைஞ்சிருச்சுன்னா இவங்க வந்து கன்சர்ன் பர்சன், இந்தியாவுடைய குடிமகன் இவர் தான் அப்படின்றத ஊர்ஜிதமாகுது. அவருக்கு எதுக்கு ஆதார் இணைக்க சொல்றாங்கன்னா, நிறைய பேருக்கு நிறைய செல்போன்ஸ் நம்பர் இருக்கலாம், நிறைய பேருக்கு நிறைய பேங்க் அக்கௌண்ட் இருக்கலாம், ஆனா நிறைய பேருக்கு நிறைய ஆதார் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஆதார் ஒன்று தான். அப்போ ஆதாரோட இணைச்சிக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். சரி, அப்போ இந்த இறந்த 2 பேருமே ஒரே நாமினியை கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, எடுக்கலாம், அவங்களுக்கு உண்டு இல்லை. உண்டு. ஆனால் 2 பேர் இருந்தாங்க, ஒன்று தான் கிடைக்கும்ன்ற எதுவும் இல்லை. அவங்க ரிலேஷன்ஷிப், நீங்கள் நாமினி கேட்குறப்ப ரிலேஷன்ஷிப், மகன் வந்து நாமினி போடுறப்ப அம்மா பேரை போடுறான்னு 18 வயசு ஆகுது, அவர் வந்து இன்னும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகலாம், அவர் யார் பேர் போட்டாங்க? அம்மா பேர் தான் போட்டாங்க. அப்போ ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒய்ஃப் பேர் போடலாம். அதே மாதிரி தந்தை இறக்குறாரு, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, தன் மகன் இருக்கிறான், அப்போ ஒய்ஃப் தான் போடுவாங்க. ஸோ அது வந்து அலோவ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து அந்த 2 பேரும் இவங்க நாமினியா போட்டாங்கன்னா இவங்களுக்கு சர்டிஃபிகேட் போட்டு 2 பேருடைய பெனிஃபிஷியரி. அதுதான் கேட்குறேன், அது எந்த மாற்றம் கிடையாது. ஏன்னா அதில் ஏதாவது ஒன்று தான் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒரு ஆளுக்கு ஒரு பாலிசின்றது மட்டும் ரொம்ப கன்ஃபர்மேஷனாக இருக்கும். இது வந்து இடையில் தரகர்களுக்கு வந்து நான் இப்படி பண்ணித்தரேன் அப்படி பண்ணித்தரேன்னு சொல்கிறத ஃபர்ஸ்ட் நம்பவே கூடாது. இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக, இன்னும் வந்து ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, கிராமத்தில் இருக்கவங்களே இதெல்லாம் யாருன்னா பார்க்குறவங்க தான் உங்களுடைய நியரஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிடுங்க. நீங்கள் பேங்க் போனாலும் அவங்க ரொம்ப பிஸி ஷெட்யூல் இருப்பாங்க. இப்போ ப்ரைவேட் பேங்க் போனீங்கன்னா இதை பண்ணி ஆகணுன்றது அவனுக்கு எந்த டார்கெட் இல்லை. உங்களுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுப்பானான்னு எனக்கு தெரியாது. கவர்மெண்ட் பேங்க்கு சொல்லவே வேணாம், அவங்களுக்கு இருக்கிற வேலை டென்ஷனில் இதுக்குள்ளே இறங்கி வேலை செய்வாங்களான்னு தெரியாது. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பெரும்பான்மையாக இந்த மாதிரி இதை ஊக்குவிக்கிறாங்க. ஒரு தங்கம் விற்கிறதோ, மோடிஜி ஒரு திட்டங்களை இப்படி கொண்டு போய் சேர்க்கிறதோ, இந்த மாதிரி ஒரு பாலிசி ஓரியன்டாக இருக்கப்போ அவங்களுக்கு வேலை பெரு கம்மியாக இருக்குது அப்படின்றப்ப அவங்ககிட்ட ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால நமக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி அவங்க செய்வாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறீங்க, எல்லாரும் கணவன்மார்கள் அல்லது குழந்தைகளை வச்சுருக்கிற பெற்றோர்கள் வந்து இது மாதிரி எது வேணும் நடக்கலாம், நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்குது நாளைக்கு இருக்க முடியாது. அப்போ அவங்க சொல்லலைன்னு வச்சுங்க, அப்போ அவங்களுக்கு எப்படி தெரிய வரும்னு கேட்குறேன். இதுக்கு எதாவது வழி இருக்கா? சொல்கிறேன், தெரியாதுன்றேன். இப்போ வந்து ஒரு காலத்தில் இப்போ டாக்குமெண்ட் இருக்குது, இப்போ நான் எல்ஐசி பாலிசி எடுத்திருக்கேன்னு வச்சுங்க, நான் சொல்லலைன்னா கூட என்னுடைய பெட்டியை தேடி பார்த்தாங்கன்னா எடுத்துருவாங்க. ஆனால் இதுக்கு ஏதாவது உண்டா? இல்லை, நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா அந்த என்ட்ரியில் 436 ரூபா என்ட்ரின்னு கிரெடிட் ஆகி உங்கள் பேலன்ஸ் காட்டும், அது பாஸ்புக்கில். மற்ற எல்லாம் ஆன்லைன் ப்ராசஸ். அந்த பாஸ்புக் எடுத்துன்னு போனால் சொல்லிடுவாங்க, அவ்வளோதான். இது வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக். இப்போ இன்னொன்று சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த வருஷம் கட்டிட்டீங்க 436 ரூபா கட்டிட்டீங்க, அடுத்த வருஷம் உங்களுக்கு கட்டணும்னு என்ன இல்லை. ஆனால் ஆட்டோ டெபிட் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிடும். ஆமாம், அது வேணாம், நீங்கள் விருப்பம் இல்லாமல் கூட இருப்பீங்க, ஒரு வருஷம் வேணாம் அப்படின்னு நினைக்காம நீங்கள் ஆட்டோ டெபிட் ப்ராசஸ் கொடுத்து உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது கிரெடிட் ஆகிடும். அப்போ வந்து இது வந்து 55 வயசுக்கு மேலே போக முடியாது, ப்ளஸ் வந்து ஆதார் எண்ணோட இணைக்கணும். ஆட்டோ டெபிட் கொடுத்துக்கிட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இப்போ இது கிரேஸ் டைம் இருக்குங்களா? இல்லை, கிரேஸ் டைம். சப்போஸ் ஜூன் 5ஆம் தேதி ஒருத்தர் பாலிசி எடுக்கிறாரு, இந்த வருஷம் கட்டிட்டாரு, அடுத்த ஜூன் 5 அவர் கட்ட முடியல. இப்போ மற்ற இன்சூரன்ஸ் எப்படின்னா ஒரு 1 மந்த் கிரேஸ் டைம் கொடுப்பான். நான் வந்து ஜூலை 5ஆம் தேதி கட்டிக்கிறேன், அப்படி கட்ட முடியுமா? கட்ட முடியாது. இதில் கிரேஸ் டைமே கிடையாது. இப்போ புதுசு தான், திருப்பி அதே மாதிரி தான். நீங்கள் அது புதுசும் அந்த ஜூலை 5ல இருந்தா வரும், அந்த டைம் கோடு தான் வரும். ஜூன் 1 மே 31 டைம் கோடு உள்ள தான். ஏன்னா இதெல்லாம் நம்ம மக்கள் இதுதான் நிறைய பேருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க, நான் நேரத்தை கட்டிட்டேனே, அப்போ நான் ஏப்ரல் மாதம் கட்டினேன், அடுத்த ஏப்ரல் வரையும் எனக்கு இருக்கணுமே அப்படின்னு கேட்குறவங்களுக்கான பதில் தான். ஒரு டைம் கோடும் வச்சுக்கிறாங்க. நீங்கள் பாலிசி கட்டி அதுலேருந்து 45 நாள் கழிச்சு தான் நீங்கள் பெனிஃபிட் ஆவீங்க. அதுதான், அதை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. சரி, நீங்கள் கிட்ட போயிட்டீங்கன்னா திடீர்னு மேலே பாலிசி கட்டி போய் ஆக்சிடென்ட்ல இறந்தானா, சரி நான் போயிட்டேன், ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு, பாலிசி 2 லட்ச ரூபா கொடுக்கணும், கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த அவேர்னஸை கொடுக்கணும்.
இப்போ நம்ம வந்து குரூப் நம்ம வந்து ஒரு மேலா மாதிரி போடுறோம், இந்த மாதிரி வந்து ஜீவன் ஜோதி திட்டத்தை பற்றி யோஜனா திட்டத்தை பற்றி ஒரு மேலா போடுறோன்றப்ப நம்ம பாலிசி போடுற ஒவ்வொருத்தருக்கும் தெளிவாக நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம கட்சியின் சார்பாக சொல்கிறோம், மோடிஜி திட்டங்களை மக்களிடம் சேர்க்கணும்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய எம்ப்ளாயோ ஒரு பேங்க் எம்ப்ளாயோ இதை விலவரியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, சொல்லவும் மாட்டாங்க அவங்க. 45 ஒரு சாமானிய மக்களுக்கு தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம், இந்த ஜீவன் ஜோதியை. அதையே 45 நாளை வந்து ஒரு 15 நாள் ஆக்குனா நல்லது தானே மக்களுக்கு? அது நல்லது தான். அதாவது எப்படின்னா ஒரு திட்டம், ஏன்னா அவனுக்கு ஆக்சிடென்ட் எப்போ ஆகும் தெரியாது. உண்மை நீங்கள் சொல்கிறது வேல்யூ பாயிண்ட் தான். பட் இஷ்யூஸ் என்னென்னா, ஒரு திட்டத்தை வந்து வடிவமைக்கிறாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களில் யார் யார் வந்து பாலிசி இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரி கொடுக்கணும், என்ன மாதிரி அவேர்னஸ் கொடுக்கணும், இது எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு பெரிய குழு வல்லுநர்கள்லாம் உட்காந்து ஆராய்ஞ்சு தான் இது ஒரு டிசைன் பண்ணுவாங்க. இப்போ வந்து மோடிஜி திட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு கமிட்டி, இதுக்குன்னு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்ப இப்போ நீங்கள் எல்லாருமே கேட்கலாம், இதே பாலிசி வந்து எல்ஐசிலே இருக்குது, எல்ஐசி சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசியில் இருக்கு, எல்லாமே இருக்குது. ஆனால் அதில் இல்லாது இதில் இருக்குன்றது அந்த நிகழ்ச்சியோட நோக்கம். சில இதில் இல்லாது சில இதில் இருக்குது. ஆனால் இதில் என்னன்னா, உங்களை தேடி யாருமே வரமாட்டாங்க, நீங்கள் தான் அதை தேடி போகணும். நீங்கள் எல்லா பாலிசிலும் உங்களை தேடி வருவாங்க. சார் நாங்கள் வந்திருக்கோம் சார், எங்கள் இதில் போடுங்க, நாங்கள் பண்ணி கொடுத்துறோம் சார்னு சொல்லுவாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. நீங்கள் தேடி போங்க, அந்த டைம் கோடு என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைம் கோடுக்கு அப்புறம் நம்ம மே 31 நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இல்லாமல் இருந்தால் உடனடியாக நீங்களே போய் உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வரும், பேங்க்லேருந்து ஃபோன் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. ஃபோன்லாம் வரவே வராது. அதை விட இப்படி கூட பண்ணலாம். ஒரு 436 இந்த வருஷம் கட்டிட்டாங்கன்னு வச்சுங்க, நீ வருஷம் ஃபுல்லாக அது இருக்க தேவையில்ல, மாதம் ஒரு 50 ரூபா அதுக்கு போட்டு வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டெபிட் ஆகிடும். இசிஎஸ் கொடுத்து அப்படி கூட பண்ணலாம். நீங்கள் 50 ரூபா தானே? ஆமாம், போட்டுக்கலாம். போட்டு போய் 40 ரூபா இருக்கவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இந்த விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாவே இதோட இது பெனிஃபிட்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக பயனடையும். கண்டிப்பாக. அதாவது ஒருவர் ஒரு பாலிசி தான் எடுக்க முடியும். ஆமாம், நாமினி பேர் இருக்கணும், இருந்தால் அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் வந்து 30 நாளில் அவருக்கு அந்த பணம் 30 நாள், அதாவது ஃப்ரம் த டேட் ஆஃப் டெத்து. ஓகே. ஆர் ஃப்ரம் த டேட் ஆஃப் சப்மிஷன்? இல்லை, டேட் ஆஃப் டெத் தான். நீங்கள் அப்ளை இல்லை சப்மிஷன் தான். நீங்கள் எப்போ அப்ளை பண்ணுறீங்களோ அதுலேருந்து எடுத்துப்பாங்க. அவன் ப்ராசஸ் அப்போ தானே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா இருக்கிற வேலையெல்லாம் விட்டு எதுவுமே ஃபைல் பண்ண மாட்டாங்களா, அவங்க எல்லாம் காரியங்கள்லாம் முடிஞ்சு 10 நாள் ஆகும். 10 நாள் ஆன பிறகு எல்லா சர்டிஃபிகேட் பெனிஃபிட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவன் ஸ்கேன் பண்ணி இதெல்லாம் ஓகேன்னு சொல்லி அப்ரூவ் தட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து 30 நாள் அவங்களோட அக்கௌண்ட். இந்த ஜீவன் ஜோதின்றது வந்து கேட்கறதுக்கு ஒரு நல்ல வசதியாக இருக்கவனுக்கு இது ஒரு சாதாரண விஷயம். 2 லட்சம், ஆமாம் இது ஒரு 2 லட்சத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஆக்சிடென்ட்டே நடக்காது, நான் நல்லா தான் இருக்கேன், எது வேணா நடக்கலாம். ஏன்னா வயலில் நடந்து போகிறான், பாம்பு கடிக்கலாம், டிராக்டரில் போகிறான், இல்லை தீ விபத்து நடக்கலாம். இதில் பெரிய அட்வான்டேஜ் நீங்கள் சொன்னதுலன்னா, மற்ற இன்சூரன்ஸில் இல்லாத ஒரு இது சூசைடுக்கு உண்டு, நிலநடுக்கத்துக்கு உண்டு, கொலைக்கு உண்டு. ஏன்னா அந்த போலீஸுடைய இடையூறு இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நாமினி இருக்கணும், ஆதார் கார்டு இருக்கணும், அக்கௌண்ட் இருக்கணும், பாலிசி லைவாக இருக்கணும், அவ்வளோதான். ஒரு வருஷத்துக்கு 436, ஒரு 1.25 ரூபா ஒரு நாளைக்கு கட்டினா, இதுதான் பெரிய அட்வான்டேஜ். ரொம்ப நன்றி, விளக்கமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த முறை இன்னொரு திட்டத்தை குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு நம்ம பேசுவோம். நன்றி சார்.